ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். டிடெக்ஷன் ப்ரிப்ரேஷனில் மேக்ஸ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து 9th ஸ்டாண்டர்ட் அளவியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் கனசதுரம் கனசெவ்வகம் அந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்தால் அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கூடவே இன்றைக்கி கிளாஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டை கொஷினை மட்டும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கொஷின் 1 பார்த்துடலாம். கொஷின் 1 என்னென்னா, கொஷின் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 5 சென்டிமீட்டர் பக்க அளவை கொண்ட கனசதுரத்தின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஒரு கனசதுரத்தோட கன அளவை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாலேயும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர் பக்க அளவு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு சதுரம்னா என்னன்னு தெரியணும். சதுரம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சதுரம்னா 4 பக்கமும் சமமாக இருக்கும், அதான் சதுரம். சரியா? இந்த மாதிரி 4 பக்கமும் சமமாக இருந்துச்சு, அது பேர் சதுரம். அப்போ கனசதுரம்னா என்ன அப்படின்னா, இந்த சதுரத்தோட 3D ஃபார்மேட் தான் என்னது கனசதுரம். அவ்வளோதான். ரைட்டா? ரைட்டு. இப்போது அப்போ சதுரத்துக்கு எப்படி 4 பக்கமும் சமமாக இருக்கோ அதே மாதிரி தான் கனசதுரத்துக்கும் எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். சரி, அப்போ ஒரு பக்கத்தோட பக்க அளவு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர் அப்படின்னா இங்கேயும் 5, இங்கேயும் 5, இங்கேயும் 5. அப்போ எல்லா பக்கமும் 5 தான். எல்லா பக்கமும் 5 தான். சரி, ரைட்டா? ரைட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நீளம், அகலம், உயரம். ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பெருக்கிக்கிற போகிறோம். அப்போ நீளம் வந்து இதை வந்து நம்ம நீளம்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ நீளம் வந்து 5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்? அகலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அகலம் வந்து எவ்வளவு? 5. அப்போ அதையும் பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன சொல்லுவோம்? உயரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ நீளம், அகலம், உயரம் இந்த மூணுத்தையும் என்ன பண்ணுவோம்? பெருக்கிறோம். பெருக்கினா எவ்வளோ வரும்? ஃபஸ்ட்டு 5 5 பெருக்குனா 5 25. 25 கூட அந்த 5 பெருக்கணும்னா எவ்வளவு? 125. 25 × 5 125. ஸோ அப்போ ஆப்ஷன் சி 125 சென்டிமீட்டர் கியூப் தான் கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு. ஸோ இதே மாதிரி கொஸ்டின் படித்த உடனே நம்ம ஆன்சரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம சேனலை என்ன பண்ணுங்கள்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா அதே மாடல் தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 சென்டிமீட்டர் பக்க அளவை கொண்ட கனசதுரத்தின் கன அளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கன அளவை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாலே என்ன செய்யணும்னா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அளவை 3 டைம் என்ன பண்ணுங்க? பெருக்கிக்குங்க. சரியா? அப்போ ஏன் வந்து 3 டைம் பெருக்குன்னா, நீளம் 10, அகலம் 10, உயரம் 10. சரியா? அப்போ 3மே 10 இருக்கனால 3 டைம் பெருக்கணும். ஸோ அப்போ இது வந்து என்னன்னா எல்லா பக்கமும் என்னதான் 5 தான். சரி, எல்லா பக்கம் 10. இங்கே 10னா இங்கேயும் 10. அதுக்கப்புறம் இங்கேயும் 10, இங்கேயும் 10, இங்கேயும் 10. எல்லா பக்கமும் 10 தான் இருக்கும். சரியா? ஸோ இது வந்து என்னன்னா, இது வந்து என்னது? இது வந்து நீளம், இது வந்து உயரம், இது வந்து அகலம். அப்போ நீளம் 10, அகலம் 10, உயரம் 10. 3ஐயும் பெருக்குங்க. 10 × 10 × 10 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, 10ஐயும் 10ஐயும் பெருக்குனா எவ்வளோ? 100. அப்போ 100 கூட 10 பெருக்குங்க. எவ்வளோ வரும்னா அவ்வளோ வரும், 1000 வரும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 1000 சென்டிமீட்டர் கியூப். அவ்வளோதான், முடிஞ்சு செகண்ட் கொஸ்டின். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 3 சென்டிமீட்டர் பக்க அளவை கொண்ட ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொள்ளளவு அப்படின்னு கேட்டாலே என்ன பண்ணுங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அளவை 3 டைம் பெருக்கிப்பாங்க. சரியா? அப்போ 3 டைம் பெருக்குனா 3 × 3 × 3 பெருக்குனா என்ன வரும்? 3 9. அப்போ 9 கூட இந்த 3 பெருக்குனா 9 27. ஸோ இப்போ 27 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க? டிக் பண்ணிடாதீங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆப்ஷன் எல்லாமே என்ன இருக்குது? லிட்டரில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சக்கூடிய கொள்ளளவை என்ன பண்ணால் லிட்டரில் மாற்றுறோம். ஸோ லிட்டரில் மாற்றுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய கொள்ளளவு கூட ஒரு 1000 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா 1 லிட்டருங்கிறது 1000 மில்லி லிட்டர். ஸோ இப்போ 1000 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ ஜஸ்ட் இந்த 27 கூட இந்த 3 0 வச்சுருங்க. அப்போ என்ன வரும்னா என்ன வரும்? 27,000 லிட்டர் வரும். அப்போ 27,000 லிட்டர் எங்கே இருக்கும் பாருங்கள்? ஆப்ஷனில். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு கனசதுர வடிவிலான பால் தொட்டியானது 1,25,000 லிட்டர் கொள்ளளவை கொண்டுள்ளது. அத்தொட்டியின் பக்க நீளத்தை மீட்டரில் காண்க.
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொள்ளளவு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொள்ளளவு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொள்ளளவு? 1,25,000 லிட்டர் அப்படிங்கிறத கொள்ளளவு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த தொட்டியோட பக்க நீளத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன பாருங்க. ஆப்ஷன் எல்லாமே மீட்டர்ல தான் இருக்கு. சரியா? ஸோ அப்ப ஈஸியா வந்து நம்ம போட்டுறலாம். என்னன்னு பாருங்க. ஒண்ணும் கிடையாது. இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல என்ன பண்ணோம்னா, என்ன பண்ணோம்? ஸோ என்ன பண்ணோம்? கொள்ளளவு கண்டுபிடிச்சு, அது கூட என்ன பண்ணுவோம்னா, என்ன பண்ணுவோம்? 1000 மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா? ஸோ அப்ப இவங்களும் அதே மாரி தான் கொள்ளளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சு 1000 கூட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ப 1000 கூட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, என்ன ஆகும்? அந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய 3 ஜீரோவ கட் பண்ணிடலாமா? இப்போ 1,25,000 இருக்கு அப்படின்னா, சரியா? ஸோ அப்ப அந்த 1000 கூட மல்டிப்ளை பண்ணும்போது தான் இந்த லாஸ்ட்டு 3 ஜீரோ வந்திருக்கும். அப்ப இந்த 3 ஜீரோவ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, என்ன இருக்கும்? 125 வந்திருக்கும். அப்போ 125 வந்து எந்த நம்பர 3 டைம் மல்டிப்ளை பண்ணா 125ன்னு வருதுன்னு பாருங்க. இப்ப ஆப்ஷன்லேருந்தே வந்துரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 5 இருக்கா? ஸோ இப்ப 5 3 டைம் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 என்ன வரும்? 5 25 25 இன்ட்டு 5 125 வந்துருச்சா? ஸோ அதுக்கப்புறம் 125 கூட என்ன பண்ணியிருப்பாங்க? 1000 மல்டிப்ளை பண்ணா இந்த 1,25,000 வந்திருக்கும். சரியா? அப்ப நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, என்னது 5 தான் கரெக்டான ஆன்சர். 5 மீட்டர் தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகே. இதே மாடல் தான் கொஸ்டின் இப்போ கொஸ்டின் நம்பர் 4 போட்டோம் இல்லையா? அதே மாடல் தான் கொஸ்டின் 5. ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 5 வந்து நான் ஒரு ஹோம்வொர்க்கா குடுக்குறேன். ஹோம்வொர்க்க போடுங்க. போட்டுட்டு ஆன்ஸர வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டின் ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில், அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆன்ஸர் என்ன வரும் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்ஸர கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இரு கனசதுரங்களின் பக்கங்களின் விகிதமானது 2:3 எனில், அதன் புறப்பரப்புகளின் விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட். இப்போ புறப்பரப்பு அப்படின்னு கேட்டாலேயும் குடுத்திருக்கக்கூடிய விகிதத்த அல்லது அளவுகள என்ன பண்ணுங்க ஸ்கொயர் பண்ணிருங்க. இப்போ புறப்பரப்பு, பரப்புன்னு கேட்டாலே ஒரு கனசதுரத்தோட புறப்பரப்பு, பரப்புன்னு கேட்டாலேயும் அவங்க குடுத்திருக்கக்கூடிய விகிதத்த என்ன பண்ணுங்க ஸ்கொயர் பண்ணிருங்க. ஓகே. இங்க பக்கங்களின் விகிதம் இருக்கு இல்லையா? இந்த பக்கத்துக்கு பதிலு மூலை விட்டம்ன்னு இருக்கலாம். அல்லது சுற்றளவுன்னு இருக்கலாம். சரி எப்படி இருந்தாலும் சரி. இப்ப நமக்கு பக்கங்களின் விகிதம் குடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலு சுற்றளவுகளின் விகிதம், மூலை விட்டங்களின் விகிதம் 2:3 அப்படின்னு குடுத்துட்டு, புறப்பரப்புன்னு கேட்டாலே என்ன பண்ணணும்? அத ஸ்கொயர் பண்ணிடணும். குடுத்துருக்கக்கூடிய வேல்யூ. இப்ப என்ன இருக்குன்னா 2:3 அப்படின்னு இருக்கா? ரைட்டு. இத அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க. அப்ப 2 ஸ்கொயரு 3 ஸ்கொயர். அப்ப 2 ஸ்கொயர் பண்ணா 2 × 2 4. 3 ஸ்கொயரை பண்ணா 3 × 3 9. அப்ப ஆன்சர் பாருங்க 4:9. 4:9 எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பில இருக்கு. ஆப்ஷன் பி தான் எனது கரெக்டான ஆன்சர். ரைட். இந்த கொஸ்டின் முடிஞ்சுச்சு. இப்போ இதே கொஸ்டின்ல இந்த புறப்பரப்பு அப்படிங்கு பதிலு கன அளவுன்னு கேட்டாங்கன்னா, இந்த புறப்பரப்புக்கு பதிலு கன அளவுன்னு கேட்டாங்கன்னா, நம்ம குடுத்துருக்கக்கூடிய விகிதத்த அப்படியே கியூப் பண்ணிறணும். சரியா? அப்ப கியூப் பண்ணோம்னா என்ன வரும்? 2 கியூப் இஸ்டு 3 கியூப். அப்ப 2 கியூப்னா என்ன வரும்? 8. 3 கியூப்னா என்ன வரும்? 3 × 3 9. 9 3 27. 27 வரும். ரைட்டா? ரைட்டு. நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 4:9. ஏன்னா புறப்பரப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ புறப்பரப்புன்னு கேட்டா, அத வந்து ஸ்கொயர் பண்ணுங்க. கன அளவுன்னு கேட்டா அது என்ன பண்ணணும்? நம்ம வந்து கியூப் பண்ணணும். ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, புறப்பரப்புன்னு கேட்டதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து 4:9. அடுத்த கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. இந்த கொஸ்டின் எங்க இருக்கு அப்படின்னா, 9th ஓல்டு புக்ல இருக்கு. ஸோ இது ஒரு மாடலா வச்சுக்கலாம். என்னன்னு பாருங்க. 11 மீட்டர், 10 மீட்டர், 7 மீட்டர் அளவுள்ள கனசெவ்வகத்தின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப சார் நீங்க தானே சொன்னீங்க கன அளவுனாலே என்ன பண்ணலாம்? கியூப் பண்ணலாம்
அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா, அங்க வந்து விகிதத்துல இருந்துச்சு. நமக்கு விகிதத்துல இருந்தா மட்டும் தான் என்ன பண்ணணும்? கியூப் பண்ணணும். இப்போ இங்க வந்து 11, 10, 7 அப்படின்னு குடுத்துருக்காங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ அந்த கனசெவகத்தோட அளவு வந்து குடுத்துருக்காங்க. 11, 10, 7 அப்படின்னு. அப்ப ஜஸ்ட் சிம்பிள் ஒண்ணும் கிடையாது. இப்போ 11, 10, 7 3யும் பெருக்கிட்டா போதும். 11 × 10 × 7 சரியா? இப்போ 11யும் 10யும் பெருக்குனா என்ன வரும்? 110. அது கூட இந்த 7 பெருக்குனா என்ன வரும்? 0 ஓரேழு 7 ஓரேழு 7 770. அப்ப 770 கன மீட்டர் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பில இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. 8 என்ன இருக்குன்னு பாருங்களேன். என்ன கொஸ்டின் நம்பர் 8 பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு கொள்கலனின் கன அளவு 1440 மீட்டர் கியூப். அதன் நீளம் மற்றும் அகலம் முறையே 15 மீட்டர் மற்றும் 8 மீட்டர் எனில் அதன் உயரத்தை காண்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயரத்தை வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஹைட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா? அதுக்கு வந்து அவங்க கன அளவு கொடுத்துருக்காங்க, நீளம் கொடுத்துருக்காங்க, அகலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருப்பாங்க 11, 10 இந்த இருக்கு பாருங்க 11, 10, 7 அப்படிங்கிற 11, 10, 7 அப்படிங்கிறது என்னன்னா, ஒன்று வந்து நீளம், இன்னொன்று வந்து அகலம், இன்னொன்று வந்து உயரம். அப்போ 3யும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைச்சுன்னா 770ங்கிற கன அளவு கிடைச்சு. அப்போ நீளம், அகலம், உயரம் 3யும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குன்னா கன அளவு கிடைக்கும். இங்க கன அளவு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1440 மீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க கன அளவு. அப்போ அந்த கன அளவை நம்ம எழுதிக்கிறோம். ரைட்டா? ரைட். 1440 அப்படிங்கிற கன அளவு கொடுத்துட்டாங்க. நீளம் கொடுத்துருக்காங்க. அப்போ நீளம் எவ்வளவு? 15. அதை அப்போ ரைட் பண்ணுங்க. ரைட்டா? ரைட்டு. அகலம் கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 8. அப்போ 8 ரைட் பண்ணுங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? உயரம் தான் கண்டுபிடிக்கணும். உயரங்கிறது ஹைட்டு. அதை அப்போ ஹச்சுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட்டு. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த ஹச்சை மட்டும் அப்படியே இங்கிட்டு வச்சுக்கிடுவோம். வச்சுக்கிட்டு இந்த 15 8 அங்கிட்டு கொண்டு போயிடுவோம். அப்போ 1440. இந்த 15 8 எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கு? இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்கு. அப்போ இங்கிட்டு வரும்போது வகுத்தல்ல வரும். அப்போ வகுத்தல் 15 × 8. இப்போ நமக்கு இது கேன்சல் பண்ண ஆன்சரு. ஓகேவா? ஸோ அப்போ 1440 வகுத்தல் 15 × 8. ஓகேவா? ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 3வது வாய்ப்பாடால் கேன்சல் பண்ணுறேன். அப்போ 3வது வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா 5 3 15. இங்கே வந்து 5 3 15, 4 3 12. 4 3 12. அப்போ 4 போட்டுடலாம். மிச்சம் 2 இருக்கும். 14 12 வச்சா மிச்சம் 2. அப்போ அந்த 2 பக்கத்தில் போடுங்க. 24,000. அப்போ 24னா M3 24. 8 × 3 24. அப்போ M3 28 போட்டுக்குருவோம். அப்போ இந்த 24 கேன்சல் ஆயிரும். அடுத்து இந்த 0வை கேன்சல் பண்ணிட்டு பக்கத்தில் 0 போட்டுக்கலாம். 480. ரைட்டா? ரைட்டு. இப்போ 4th டேபிளால் கேன்சல் பண்ணுவோம். 4th டேபிளாக கேன்சல் பண்ணால் 1 நாங் 4 2 நாங் 8. அப்போ இங்கே பாருங்கள் 1 நாங் 4 8 கேன்சல் பண்ணால் 2 நாங் 8 அந்த 0 சேர்த்துக்குவோம். அப்போ 120 அப்படின்னு இருக்கு இல்லையா? ரைட்டு. இப்போ 2 டேபிளாக கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணால் 4 2 இங்கே வந்து 6 12 அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 0 சேர்த்துக்குருவோம். அப்போ 60ன்னு இருக்கும். ரைட்டா? அப்போ இங்கே பாருங்கள் என்ன ஃபைனலாக என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே மேலே 60 இருக்குது, இங்கே கீழே 5 இருக்குது. அப்போ ஃபைனலாக 60 / 5ன்னு வரும். இப்போ 5ஆல் அடித்தோம்னா என்ன வரும்? 5 5 50, 11 5 55, 12 5 60. அப்போ 12. அப்போ நமக்கு உயரம் வந்து என்ன கிடைச்சிருக்குன்னா 12 கிடைச்சிருக்கு. உயரம் வந்து 12 கிடைச்சிருக்கு. அப்போ 12 தான் ஆன்சரு. 12 ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் பெர்ஃபெக்டாக இருக்குது. 12 மீட்டர் இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இப்போ 15 என்ன கொடுத்துருக்காங்க? நீளம். அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8. உயரம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 12. இந்த 3யும் பெருக்குனா நமக்கு 1400 அப்படிங்கிற கன அளவு கிடைச்சிரும். ரைட்டா? நம்ம கண்டுபிடிச்ச கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கன செவ்வகத்தின் கன அளவு 660 சென்டிமீட்டர் கியூப் மற்றும் அதன் அடிப்பரப்பு 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் 9th புக்கில் பயிற்சி 7.2ல் இருக்குது. சரியா? ரைட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்தீங்கன்னா கன அளவு கொடுத்துருப்பாங்க.
ரைட்டா? இங்கேயும் கன அளவு குடுத்துருக்காங்க. ஓகே. அப்ப பிரச்சனை இல்ல. ஓகே. அங்கேயும் கன அளவு குடுத்துருந்தாங்க. இங்கேயும் கன அளவு குடுத்துருக்காங்க. பட் அங்க வந்து என்ன குடுத்துருந்தாங்கன்னா, நீளமும், அகலமும் குடுத்துருந்தாங்க. உயரத்த கேட்டிருந்தாங்க. பட் இங்க நீளமும், அகலமும் குடுக்கல. அதுக்கு பதிலா என்ன குடுத்தாங்க, அடிப்பரப்பு அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? உயரம் கேட்டிருக்காங்க. அப்ப நீளம், அகலம் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணலாம், உயரம் கண்டுபிடிக்கலாம். ஆனா நமக்கு இங்க என்ன தான் குடுத்துருக்காங்கன்னா, அடிப்பரப்பு தான் குடுத்துருக்காங்க. அப்ப அடிப்பரப்புங்கிறது ஒண்ணும் கிடையாது. நீளத்தையும், அகலத்தையும் பெருக்குனா கிடைக்கக்கூடியது அடிப்பரப்பு. சரியா? இப்போ ஒரு கனசெவ்வகம் இருக்கு அப்படின்னா, இங்க குடுத்துருக்கேன். இதான் ஒரு கனசெவ்வகம். இந்த பிக்சர்ல இருக்கு இல்லையா? இதான் ஒரு கனசெவ்வகம். சரியா? ஸோ அப்ப இந்த கனசெவ்வகத்தோட நீளம், எத நீளம் சொல்லுவோம்னா, இத தான் நீளம்னு சொல்லுவோம். சரியா? ரைட்டு. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, அகலம். எத அகலம்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இத தான் நம்ம அகலம்னு சொல்லுவோம். ரைட்டா? இந்த நீளத்தையும் நீளங்கிறது எல், ஓகேவா? அகலங்கிறது பெர்த்து டி. இது 2யும் நம்ம பெருக்குனா கிடைக்கிறதா என்னது? அடிப்பரப்பு. ஓகே. அப்ப என்ன பண்ணிட்டாங்க? நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கியே குடுத்துட்டாங்க. எவ்வளவுனா 33. சரியா? உயரம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. இப்ப நம்ம எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்னா, நீளமும் அகலமும் சேர்ந்தா எவ்வளவுனா எவ்வளவு? 33. என்ன கண்டுபிடிக்கணும்? உயரம் கண்டுபிடிக்கணும். ஹைட் கண்டுபிடிக்கணும். அத ஹச்ன்னு வச்சுக்கலாம். ஓகே. கன அளவு குடுத்துருக்காங்க. கன அளவு எவ்வளோனா 660 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்ப ஹைட்ட இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 33 அந்த பக்கம் கொண்டு போங்க. 33 இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்கு. அந்த பக்கம் போகும் வகுத்தல்ல போகும். அப்ப 660 வகுத்தல் 33. ரைட்டா? கேன்சல் பண்ணா நமக்கு ஆன்சர். எப்படி கேன்சல் பண்ணா 33, 33 கூட்டுன அளவு 66. அப்ப இங்க ஒரு டைமு, இங்க 2 டைமு. அந்த பக்கத்துல இருக்க 0 சேர்த்துக்கோங்க 20. அப்ப ஆன்சர் வந்து 20. 20 வந்து ஆப்ஷன்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. இருக்கு. எங்க இருக்குன்னா, எங்க இருக்கு? ஆப்ஷன் சில பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 20 சென்டிமீட்டர் இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, பின்வரும் அளவுகளை கொண்ட கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு 9th புக்ல இருக்கு. பயிற்சி 7.3ல இருக்கு. நீளம் குடுத்துருக்காங்க. நீளம் வந்து 20 சென்டிமீட்டர், அகலம் 15 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர். சரியா? ரைட்டு. ஸோ அப்போ நீளம், அகலம், உயரம் குடுத்துருக்காங்க. மொத்த பரப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல மொத்த பரப்பு கண்டுபிடிக்க சொல்லலாம். இல்லைன்னா பக்க பரப்பு கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ இந்த கிளா சம்முல ஃபஸ்ட்டு மொத்த பரப்பு பார்க்கலாம். அதுக்கடுத்த சம்முல எப்படி பக்க பரப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரைட்டா? ரைட்டு. ஸோ இப்போ வந்து நீளம் வந்து குடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கனசெவ்வகத்தோட நீளம் வந்து இதான் நீளம். அப்போ நீளம் வந்து 20 சென்டிமீட்டர் குடுத்துருக்காங்க. ரைட்டு. அடுத்து அகலம் பார்த்தீங்கன்னா, அகலம் இத தான் நம்ம அகலம்னு சொல்லுவோம். இது அகலம் வந்து எவ்வளவு? 15 அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரைட்டு. அடுத்து உயரம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அந்த உயரம் இத தான் நம்ம என்ன சொல்லுவோம்? உயரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உயரம் வந்து 8 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்ப குடுத்துருக்கத அப்படியே எழுதியாச்சு. இப்போ நம்ம மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு நான் சொல்ற மாரி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த 8 இருக்கா? இந்த 8 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 8 வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இந்த 8யும் 20யும் பெருக்குங்க ஃபர்ஸ்ட்டு. அப்ப 8யும் 20யும் பெருக்குனா என்ன வரும் அப்படின்னா, 20 இன்ட்டு 8. 20 இன்ட்டு 8. 2 இன்ட்டு 8 16. அந்த 0 சேர்த்துக்கோங்க பக்கத்துல. அப்போ 120. அப்ப 20யும் 8யும் பெருக்குனா 160. பெருக்கியாச்சா? ரைட்டு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 8 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்ப 8 கூட 20 பெருக்கணும். இப்ப இந்த 8 கூட இந்த 15 பெருக்குங்க. 8 கூட இந்த 15 பெருக்குங்க. அப்போ 15 இன்ட்டு 8. 15 இன்ட்டு 8 என்ன வரும்னா, 18 80 8 40. அப்போ மொத்தம் 120 வரும். ஸோ அப்போ 120. 2யும் பெருக்கியாச்சா? ரைட்டு. ஸோ இப்போ 8 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். 8 ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 8 கூட 20 பெருக்கணும். அதுக்கப்புறம் 8 கூட 15 பெருக்கணும். ரைட்டா? ரைட்டு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 20யும் 15யும் பெருக்கணும். 20யும் 15யும் பெருக்கணும். அப்போ 20யும் 15யும் பெருக்குங்க. 20 இன்ட்டு 15 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 20யும் 15யும் பெருக்குனா நமக்கு என்ன வரும்னா 300 வரும். ரைட்டா? ரைட்டு. இப்போ இத 3த்தையும் கூட்டிக்கிறோம். கூட்டினா என்ன வரும்னா 0. 6 கூட 2 கூட்டினா 8.
3 + 1 4, 4 + 1 5, 580. ஸோ 580 தான் ஆன்சர்னு போய் செக் பண்ணாதீங்க. 580ங்கிறது என்னது ஆப்ஷன்ல இருக்காது. ஏன் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ 580 அப்படிங்கிறது என்னது ஒரு கண அதாவது கனசெவகங்கிறது என்னதுன்னா ஒரு 3D ஃபார்மேட்டு. ஒரு செவ்வகத்தோட 3 ஃபார்மேட்டு. அப்போ 2 செவ்வகம் சேர்ந்து தான் என்னதுன்னா நமக்கு கனசெவகமா இருக்கும். ரைட்டா? அப்போ ஒரு செவ்வகத்தோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 580ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 580 கூட இன்னொரு 580 கூட்டுங்க. அப்போ 580 + 580 எதுக்காக கூட்டுறோம் அப்படின்னா, நமக்கு கனசெவகம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ கனசெவகங்கிறது செவ்வகத்தோட 3D ஃபார்மேட்டு. அப்போ 2 செவ்வகம் சேர்ந்து தான் இது கனசெவகம். அப்போ கூட்டும்போது 580 + 580 0க்கு 0, 8 8 16க்கு 6, மிச்சம் 1, 5 + 5 10, +1 11, 1160. அப்போ 1160 தான் என்னது கரெக்டான ஆன்சர். 1160 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் அளவுகளை கொண்ட கனசெவகத்தின் பக்க பரப்பை காண்க. நீளம் 20 சென்டிமீட்டர், அகலம் 15 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்மில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா மொத்த பரப்புன்னு கேட்டிருந்தாங்க. ரைட்டா? இப்போ வந்து பக்க பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். மொத்த பரப்புக்கும் பக்க பரப்புக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஈஸி தான். இப்போ பாருங்கள், அவங்க வந்து நீளம் கொடுத்துருக்காங்களா? அப்போ இது வந்து நீளம் எவ்வளவு? 20. அதுக்கப்புறம் அகலம், இது வந்து அகலம் 15. இது வந்து உயரம், உயரம் எவ்வளோனா எவ்வளவு? 8. ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 8 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த 8 கூட 20 பெருக்கணும். இந்த 8 கூட 20 பெருக்க போகிறோம். ஓகேவா? அப்போ 8 கூட 20 பெருக்கணும்னா 20 × 8. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2ஐயும் 8ஐயும் பெருக்கினா எவ்வளோ? 16. 16 போட்டுக்கோங்க. அந்த பக்கத்தில் அப்படியே 0 சேர்த்துக்கோங்க. அப்போ 160. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 8ஐயும் 15ஐயும் பெருக்கணும். 8ஐயும் 15ஐயும் பெருக்கணும். அப்போ 8ஐயும் 15ஐயும் பெருக்கினா என்ன வரும்னா 15 × 8. இப்போ 10 கூட 8 பெருக்கினா எவ்வளவு? 80. 5 கூட 8 பெருக்கினா 8 40. அப்போ 80 + 40 120. ரைட்டா? ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மொத்த பரப்பு கண்டுபிடிக்கும்போது நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, இந்த 20ஐயும் 15ஐயும் பெருக்கணும். இந்த 20ஐயும் 15ஐயும் பெருக்கணும். எப்போ? மொத்த பரப்பில். ஆனால் இங்கே அப்படி பெருக்கக்கூடாது. ரைட்டா? அப்போ பக்கங்களை மட்டும் பெருக்கணும். அதுதான் நம்ம பெருக்கியிருக்கோம். அப்போ 20ஐயும் 8ஐயும் பெருக்கணும், 15 8ஐயும் பெருக்கணும். இப்போ 2ஐயும் கூட்டுறோம். அப்போ 2ஐயும் கூட்டினா என்ன வரும்? 2ஐயும் கூட்டினா 0 8 2 280 வருது. அப்போ ஒரு செவ்வகத்தோடைய ஒரு பக்கத்தோட கண்டுபிடிச்சிடும். ஒரு பக்கத்துக்கு எவ்வளோ வரும்னா 280 வருது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கும். அப்போ இன்னொரு பக்கத்துக்கு 280 கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும்னா 0, 8 8 16க்கு 6, மிச்சம் 1, 2 + 2 4, 4 + 1 5. அப்போ 560 தான் எனது ஆன்சரு. 560 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷனில். 560ங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். 560 சென்டிமீட்டர் கியூப், சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 10 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கனசெவ்வக பெட்டியின் மொத்த பரப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ மொத்த பரப்பு அப்படின்னு கேட்டாலே என்ன பண்ணலாம்னா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நீளம், அகலம், உயரம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மொத்த பரப்பு வந்துடும். சரியா? அப்போ என்ன பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 × 6 × 5. அப்போ 5 × 6 60. அப்போ 60 கூட 5 பெருக்கணும்னா என்ன வரும்? 0 6 5 30. அப்போ 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சரு. இப்போ 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்போ அப்படின்னு டிக் பண்ணிடாதீங்க. ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனசெவ்வகம்னு பார்த்துட்டாலே என்ன பண்ணுவோம்? செவ்வகத்தோட 3D ஃபார்மேட் தான் என்னது கனசெவ்வகம். அப்போ 2 கனசெவ்வகத்தை நமக்கு 2 செவ்வகத்தை ஜாயின் பண்ணால் கிடைக்கக்கூடியது எனது கனசெவ்வகம். அப்போ ஒரு செவ்வகத்துக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 300 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து இன்னும் 300 கூட 300 கூட்டுங்க. அப்போ என்ன வரும்? 600. அதான் எனது ஆன்சர். அப்போ 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் எனது கரெக்டான ஆன்சர். 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்குது?
ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர் அளவுள்ள ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ லிட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.